அப்ரஹாம் லிங்கன்ட்ட கேட்டாங்க, 1 மணி நேரம் பேச வேண்டும் அப்படின்னாங்க. வாங்க போவோம், இப்பயே பேசுவோம், எங்கே மேடை எங்கே மைக்குன்னு புறப்பட்டார். அரை மணி நேரத்துக்கு பேசணும்னோட்டு எனக்கு ஒரு 6 நாள் டைம் கொடுங்க அப்படின்னாரு. சரி 5 நிமிடத்துக்கு பேசணும்னா எனக்கு 1 மாதம் டைம் கொடுங்க, நான் தயாரிப்புகளை ரெடி பண்ண 1 மாதம் எனக்கு நேரம் கொடுங்கள்னு கேட்டார். அப்போ சுருங்க பேசுதல், சுருக்கமாக எழுதுதல் என்பது மிகப்பெரிய சவால், மிகப்பெரிய கலை. ஏன்னா பொருள் அடக்கம் மாறிவிடக்கூடாது, சொல்ல வந்த செய்திகள் சொல்லப்பட வேண்டும், உள்ளடக்கம் சிதையாமல் இருக்க வேண்டும். அப்போ எழுதுவது, பேசுவது, மாணவர்கள் பரீட்சை எழுதுறது அப்படித்தான். விரிவான விடை எழுது அப்படின்னா ஒரு பக்கமாக அரை பக்கம் 3/4 பக்கம் எழுதுறது தான் விரிவான விடைன்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கோம். சில பேர் பேப்பரை வாங்கிட்டே இருப்பாங்க. அப்படி அல்ல, நாம் சொல்ல வந்த கருத்து, செய்திகள் பாயிண்ட்ஸ் விட்டுறாமல் எழுதணும், அதுதான் பதில். இன்னும் சுருக்கமாக விடையளி, ஓரிரு வார்த்தைகளில் சுருக்கமாக விடையளிக்கன்னா நம்மால் 10 மார்க்குக்கு படிச்சுட்டு போயிருப்போம். என்ன பண்ணுவோம், முதல் வரி